நீதிமொழிகள் 13:12 சொல்கிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிஷ்யே ஜீவ வழி. ஏசப்பா சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நானோ வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று பேதுரு கூறினார். ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை இவ்விடத்திற்கு முன்னதாக அனுப்பினார் என்று விசுவாசியுங்கள். சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மல்லடு இருப்பதில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று நேபுகாத்நேச்சர் தானியேலை கேட்டார். தானியேல், நான் நம்பின கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று பதில் அளித்தார். அப்பேற்பட்ட தேவன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இப்பேற்பட்ட தேவன் நம்மை ஜீவ வழியில் நடத்தும் போது நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.